இதுக்கு தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு, ஏன்னா வேற வழியே இல்லை, நம்ம வந்து அக்ரிக்கு தான் தீர்ப்பு சொல்லணும் மாட்டிருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். பட் தரணி பேசுனதுக்கு அப்புறம் இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அடுத்ததா வந்து தொல்காப்பியன் அவர் வந்து தரணிக்கு கண்டிப்பா நிறைய எதிர்ப்புகளை கொடுப்பாருன்னு நம்புறேன். அளிக்கும் செழுந்தமிழ் தெல்லமுது ஆர்ந்து உன் அருள் கடலில் குளிக்கும்படி என்று கூடுங்குளோ உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமழை சிந்தக்கண்டு கழிக்கும் கலாபமயிலே சகலகலா வள்ளியே என்று என் தாயையும் தாயாகிய தமிழையும் நடுவர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் இரு அணியை சார்ந்த வாதாடிகளுக்கும் என் சக மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்புக்குள் நுழைய முற்படுகின்றேன். என்னுடைய தலைப்பு ஏற்கனவே எல்லாரும் சொன்ன மாதிரி வளர்ச்சியும் வளங்களும் அதிகம் தருவது அக்ரியா ஐடியா. இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எது முக்கியம்னு கேட்கல, எதுல அதிகம் தான் கேட்கறாங்க. வளர்ச்சியும் வளமும் அதிகம் இருப்பது எதுன்னு தான் கேள்வியே தவிர எது முக்கியம், அக்ரி இல்லைன்னா சோறு சாப்பிடுவியா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? அது கேள்வி இங்க இல்ல. எது வளர்ச்சியில போயிட்டு இருக்குது அதுதான் இங்க கேள்வி. அதை நம்ம பேசும்பொழுது நம்ம இரண்டாவதா எங்க ஏற சேர்ந்தவங்க வந்து பேசிட்டு போனாங்க இல்லையா? கடைசியா ஒரு வாக்கியத்தை சொல்லி முடிச்சாங்க. அது என்னன்னா, கணவனும் மனைவியும் வந்து ஜொமேட்டோவில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி கடைசியா சாப்பிட்டுட்டு அப்படி பிரிஞ்சிடுறாங்க. காலையில பிரிஞ்சவங்க மாலையில சேர்ந்துருவாங்கிறது அந்த காலம் அக்ரி லைஃப். அடுத்தது சாயந்தரம் வரைக்கும் இல்லை, அதுக்கப்புறமும் வந்து சாப்பாடு கூட வெவ்வேறு மாதிரி ஆர்டர் பண்ணி தனித்தனியாக சாப்பிட்டு பிரிச்சுட்டு போனாங்க. இதை எங்க இருந்து எடுத்தீங்க? இதை சொல்லுங்க. இந்த வாக்கியம் இல்ல இந்த தொடர் இல்ல காட்சி இது எங்க இருந்து எடுத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல, நேத்து நான் உட்காந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அக்ரியா ஐடியான்னு தேடி பார்த்தேன். சுத்தமா நான் இங்க வந்து மேம் ஆரம்பிக்கும் போதே ஒண்ணு சொன்னாங்க, ஐடில தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு. நான் அக்ரி படிச்சுட்டு இங்க வந்து நிக்கிறதே பெரிய தைரியம் எனக்கு வேணும். எல்லாம் மேம் கொடுத்த தைரியம் தான். ஏன்னா நேனோ டெக்னாலஜி அவங்க தான் எடுக்கிறாங்க. அது மாதிரி ஐடின்னு நாங்க பேச வந்திருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. இதுல அவங்க பாயிண்ட் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. இது யார் வந்து பேசுனது அப்படிங்கறது நேற்று ஒரு யூடியூப் வீடியோல ஒரு பட்டிமன்றத்துல அவங்க பேசிட்டு போனது. இது நீங்க என்ன புக்ல எடுத்து படிச்சீங்களா? இல்ல. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகிய அதுவும் ஒரு சார்ந்த யூடியூப் இல்லையா? அதுல உள்ளதுல நேற்று பார்த்துட்டு வந்து இன்னைக்கு பேசிருக்கிறாங்க. அதுவே எங்களுக்கு அவங்க கொடுத்த வெற்றி. சரி, இப்ப அடுத்து என்னுடைய தலைப்புக்குள்ள போகும். இப்ப எல்லார் கையிலும் போன் இருக்குது. போன் இல்லாம யாரும் இல்ல, எல்லாத்தையும் போன் இருக்குது. அதோடைய வளர்ச்சி என்னன்னா, முதல்ல கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நாம கொடுக்க வேண்டிய இன்புட்டு ஒரு கீபோர்டுன்னு தனியா இருக்கும், அடுத்து மவுஸ்ன்னு தனியா இருக்கும், அதை ப்ராசஸிங் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சிபியூன்னு தனியா இருக்கும். இது எல்லாமே தனித்தனியா இருக்கும். நாம கொடுக்குற இன்புட் எல்லாம் தனித்தனியா கொடுத்து ரிசல்ட் வந்து சிபியூ மூலமா மானிட்டர் வழியா வெளியே வரும். இப்படி இருந்தது முதல்ல. அடுத்தது அதோடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்னும் ஈஸியா கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக லேப்டாப் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுல கீபோர்டு அதிலே, மவுஸ் அதிலே, ப்ராசஸிங் யூனிட் அதிலே, மானிட்டர் மட்டும் தனியா இருக்கும். இப்ப அடுத்து எல்லாமே ஒன்னா சேர்ந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிங்கிறது ஐடி செக்டார சொல்லல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை வச்சுதான் நம்ம பேசணுமே தவிர ஐடி ஒர்க்கர்ஸை பத்தி பேச நம்ம இங்க வரல. அதே மாதிரி இப்ப டச் போன் வந்துச்சு இல்லையா? அதுல எல்லாமே மவுஸ் அதுவே, கீபோர்டு அதுவே, ஸ்கிரீன் அதுவே, எல்லாமே அதுவே. நீங்க பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் அதுலதான். அடுத்து அப்புறம் அக்ரி எதிர்த்து பேசணும் இங்க வரல. ஏன்னா நான் பேசிட்டு நாளைக்கு போய் உட்காந்து எங்கேயும் படிக்க முடியாது, ஹாஸ்டல்ல நிம்மதியா தூங்க முடியாது, ரிசல்ட் என்னால பாத்துக்க முடியாது. சரி, இப்ப அக்ரி எது வரைக்கும் போவோம், ஐடி எங்க வந்து நிற்கும் அப்படிங்கறத என்னுடைய வாதமா இருக்க போகுது. மணி அடிச்சிட்டீங்கன்னாலும் பரவாயில்ல, நான் பேசிடுவேன், என்னை யாரும் கேட்க கூடாது. சரியா? சரி, அக்ரி வந்து உற்பத்தி வரைக்கும் தான் வரும். நம் கிராப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் தான் நம்மளால போக முடியுமே தவிர அதை எங்க கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்றதுங்கிறதா ரொம்ப முக்கியம். இப்ப விவசாயி எல்லாருமே ப்ரொடக்ஷன் பண்ண தெரியும். நாம போய் ஒண்ணு சொல்லி நாம போய் நின்னாலே நம்மள அவங்க கேட்கற கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் கிடையாது. நேத்து கூட நாடகமே அதான். அவங்க கேட்கற கேள்விக்கு நம்ம கிட்ட பதிலே இல்ல. அவங்க முன்னாடி வளர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அது அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லையா? அவங்க வாங்கின வெற்றி. நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம பழைய சிலபஸ் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்ம டீச்சர்ஸே அடிக்கடி சொல்றாங்க. அது இன்னும் மாத்தது கொண்டு வரணும். இதனுடைய ரிக்வஸ்ட்டை வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இப்ப உற்பத்தி வரைக்கும் தான் நம்ம போக முடியும்னு பேசுறோம் இல்லையா? அடுத்து அதுல வந்து ஃபுல்லா ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம சேர்த்து வச்சுட்டா மட்டும் போதுமானா அதனால பயன் இல்லை. எவ்வளவு வேணா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி எடுக்கலாம். அதை மார்க்கெட்டிங் கொண்டு போய் சேர்க்கணும்.
அதை வந்து எங்க டிமாண்ட் இருக்குதோ அங்க கொண்டு போய் சேர்த்தா தான் நமக்கு ப்ராஃபிட் அதிகம் இல்லையா? ஒரு விவசாயி விவசாயத்துல ப்ரொடக்ஷனோட நின்னுட்டாருன்னா அதுக்கு மேல அவர் அடுத்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு கூட அவருக்கு காசு இருக்காது. சீடு இருக்குமே தவிர மற்றபடி வேற எது இருக்காதுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து அதே மாதிரி அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளவே பழைய விவசாயத்தையும் புது விவசாயத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணுமே. பழைய விவசாயம் எப்படி இருக்கும்? நான் அப்படிலாம் இப்போ இல்லை, அக்ரின்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது, எல்லாம் மொத்தமாகவே விவசாயத்தை சார்ந்து இயங்கின காலத்தில் போகும். அப்போ இருக்கும் பொழுது விவசாயிக்கே எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ புயல் வருங்கிறத ஓரளவுக்கு அவங்களே கணிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதான், அவங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும். இப்போ நாம படிப்படியாக வளர்ந்து வந்த காலத்தில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அது எல்லாமே இருந்தாலும் இது பண்றதுனால கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஒன்று வந்துச்சு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேள்விப்படும் போது அதை யார் மாற்றும்? இப்போ வந்துச்சு அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்துச்சு. ஒரு விவசாயி நினைச்சா கணிச்சிட முடியாது. யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்து மேல இருந்து சேட்டலைட் அனுப்பி அதுல என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அதை வச்சு நமக்கு ஃபோர்காஸ்டிங் பண்ணணும். வெதர் ஃபோர்காஸ்டிங் இல்ல வந்து கிராப் அந்த நேரத்துல கிராப் போடலாமா, இந்த கிராப்பிங் சிச்சுவேஷன் ஓகேவா, அந்த ஏரியாவுக்கு அது ஓகேவாங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு விவசாயிக்கே ஒரு ஃபோர்காஸ்டிங் கொடுத்தாதான் அவரால் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அக்ரி வந்து முன்னாடி தனியா இயங்குச்சுதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வரணும். ஐடி செக்டார் அப்படி இல்லை. அக்ரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஐடி தனியா அது வளர்ந்துகிட்டே போகும். அது அழிவின் விளிமை நோக்கி கொடுக்குங்கிறது கடைசி விஷயம். ஆனா இப்ப என்ன அப்படிங்கிறது வளர்ச்சி தான் நம்ம பார்க்கணும். இப்பத்தி காலத்துல என்ன வளர்ச்சியோ அதை தான் நம்ம பார்க்கணும். அக்ரி இப்ப தனியா வளர்ந்துட முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஐடியோட சேர்த்தாதான் அக்ரி வளரும். அப்ப இதுல யார் பெருசுன்னா ஐடி தான் பெருசு. திரும்பி சொல்றேன், ஐடி கம்பெனியை பத்தி பேசல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பத்தி தான் நான் பேசுறேன். சரி, நல்ல பாயிண்ட். இப்ப டிபேட் குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இங்க இருக்கிற 6 பேருக்குமே தெரியும். டிபேட் குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சுதான் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க எல்லாம் அந்த குரூப்ல இருக்கிறீங்க, நீங்க நாளைக்கு பேச போறீங்க, உங்க டாபிக் இதாங்கிறத வாட்ஸ்அப் குரூப்ல தான் இவங்களுக்கு மெசேஜே போச்சு. நேர்ல வந்து யாரும் இவங்க சொல்லல, எனக்கு தெரிஞ்சு சொல்லல. நேர்ல வந்து யாரும் சொல்லல, எனக்குமே நேர்ல வந்து யாரும் சொல்லல. நான் பேர் கொடுத்தேன் அவ்வளவுதான். ஆனா வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிபேட் குரூப்ல தான் போச்சு, வாட்ஸ்அப் குரூப்ல தான் போச்சு. நேர்ல போய் யாரும் சொல்லிட்டு இருக்கல. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இயர் குரூப்னு ஒன்று எல்லா இயருக்கும் ஒன்று இருக்குது. இயர் என்ன பண்ணுவாரு, நாளைக்கு எங்க போகணும், ஏது வரணும் எல்லாமே அந்த குரூப்ல தான் அவர் சொல்லுவார். எல்லாரும் ரூம் கதவுக்கு போய் இன்னைக்கு கிளாஸ் மாறுதுப்பா, இன்னைக்கு சாயல் சயின்ஸ் கிளாஸ் இல்லை, இன்னைக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ், இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் மாறுங்கிறத இயர் போய் சொல்லிட்டு இருந்தாருன்னா ஏற்கனவே இயரப்புக்கு நிறைய வேலை இருக்கு. அதனாலதான் என்ன கூப்பிட்டுருக்குறாங்க, என்னால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என் கூப்பிட்டாலும் காலைல வந்து கூட நான் காலைல வந்து முடியாது என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடுறேன். சரியா? அப்பேற்பட்ட வேலையை நான் வெளியிருந்து பார்த்தாலே தெரியுது, உள்ள இருந்து பாக்குறவங்க எப்படி இருக்கும். அதே இதுவும் இல்லாம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாம அவர் போய் இதை பண்ணிட்டு இருந்தாருன்னா அதுக்கு மேல போயிடும். அதே மாதிரி இப்ப ஜாப் செக்டார், ஜாபுக்கு போகும், படிக்கிறதோடு நிக்க முடியாது, ஜாபுக்கு போகும் இல்லையா? ஜாபுக்கு நம்ம போகும்போது லிங்க்டின் ஒரு ஆப் நம்ம காலேஜ்ல ப்ரொமோட் பண்றாங்க இல்லையா? அந்த ஆப்போடைய வேலை என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா தெரிஞ்சது வச்சு சொல்றேன். லிங்க்டின்ங்கிற ஒரு ஆப் வந்து ஒரு ஜாபை தேடிக்கிற ஆப், ஜாபை கொடுக்குற ஆப்பா நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி லிங்க்டின் ஆப் மாதிரியான ஆப், லிங்க்டின் மட்டும் சொல்லல, அந்த மாதிரியான ஆப் இல்லாததுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா ரெஸ்யூமை தூக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் இறங்கணும். வேணா வச்சுக்கோ, இல்லைன்னா போயிடும், டைம் வேஸ்ட் தான். லிங்க்டின்ங்கிற ஒரு ஆப் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ரெஸ்யூம் வந்து அதில் அப்லோட் பண்ணிட்டோம்னா கம்பெனிஸ் வந்து அவங்க பார்த்துட்டு தேவைன்னா எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா வேணாம்னு விட்டுருவாங்க. சரியா? அப்புறம் விவசாயிக்கு முதலாளியே இல்லை, ஐடி ஊழியருக்கு தான் முதலாளி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாபிக் சொன்னாங்க. இது என்னுடைய வேலை இல்லை, ஆனால் அவங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன். கடவுள் என்னும் முதலாளி, கண்ணெடுத்த தொழிலாளி விவசாயி அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், பாடல் ஒன்றுமே கிடைச்சிருக்கோம். அதனால விவசாயத்துக்கு முதலாளி இல்லைன்னு யாரும் இல்லை, ஐடிக்கு முதலாளி தான் இருக்கிறாரு, அவர் கீழே தான் வேலை செய்யறோங்கிறது உண்மை. அதே மாதிரி எந்த ஒரு தொழிலை செஞ்சாலுமே எல்லாத்துக்கும் நம்ம மூலதனமா ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் அந்த வேலையை நம்ம செய்யணும். விவசாயிக்கு அது தேவையில்லைன்னா அவர்கிட்ட வீட்டுல பணமா இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குன்னு அவரே போய் நிலத்துல கை வைக்க போறாரு. அவருக்கு தேவை இருக்கிறதுனால தான் நம்ம தேவைங்கிற ஒரு காரணத்துல தான் நம்ம இயக்கமே ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்ப அடுத்து அவங்க சொல்ல வருவாங்க, அதை இப்பவே சொல்லிடுறேன். ஐடி ஊழியர்கள் எல்லாமே திரும்பி வந்து முடிச்சிடறேன். ஐடி ஊழியர்கள் எல்லாமே திரும்பி வேலை ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ், அவங்களால முடியல, திரும்பி அக்ரிக்கு வருவாங்கங்கிற பாயிண்ட் அடுத்து எங்க அண்ணன் கட்டாயம் சொல்லுவார். அதனால அதை எப்பவுமே நான் உடச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா
ஐடி ஊழியர்கள் வந்து ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல தான் அவங்க வேலை. இப்போ நாமளே நினச்சிக்கோங்க, காலையில் எழுந்து வரோம் 7:30 மணிக்கு, யாருக்கு இங்கே ஸ்ட்ரெஸ் இல்லை? யார் டீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஏன் வந்து பர்சன்டேஜ் கம்மி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் மொதல் வார்த்தையை மனசுக்குள்ள வந்து வர்றது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இதுதான் மொதல் வார்த்தையே வரும். இது இல்லைன்னு யாராவது மறுக்கிற ஆள் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, முடிக்க போகிறேன் இருந்தாலும் இப்போ நிறுத்திடுறேன். சரி, அப்படி ஐடி ஒர்க்கர் வர வந்து எங்கே போகிறாருன்னா விவசாயத்தை நாடி தான் போகிறார். அவர் ப்ரொஃபஷனாக அதை செய்யல, ஒரு பேஷனாக. இப்படி ஒரு விவசாயி செய்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விவசாயி ஐடியும் ஒரே நேரத்தில் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி அதை செய்வார்? இவருக்கு பிரச்சனையே இல்லை, அந்த லாஸ் இருந்தாலும் சரி ப்ராஃபிட் இருந்தாலும் சரி அந்த ஐடியோடைய பேக்ரவுண்டை வச்சுட்டு அவர் மூவ் பண்ணிக்குவார். ஆனால் ஒரு விவசாயத்தை நம்ம வளர்ச்சி இல்லாமல் கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. வளர்ச்சியே இல்லாமல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற எந்த வளர்ச்சியுமே இல்லாமல் அதை நம்ம கொண்டு போயிருந்தோம்னா, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம காலேஜ் அமைச்சு நம்மளால படிக்க வைக்கிறாங்க. அது இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி அவர் யோசிப்பாருங்க பாருங்க. ஒரு லாஸ் வந்துருச்சு, ஒரு ஐடி செக்டர்ல இருக்கிறவர் மாறி வந்து இதில் விவசாயம் பண்ணி முடிச்சாரு, அதுலேயும் லாஸ் இதுலேயும் லாஸ்னா பின்னாடி உள்ள பேக்ரவுண்டை வச்சு அவர் வளர்ந்துருவார். ஆனால் ஐடி இந்த மிஷின் அடிக்கலையா, இதை முடிச்சுட்டேன் சரி, விவசாயத்தில் இருக்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, லாஸ் ஆகி போச்சுன்னா அதோட ஒரு வாழ்க்கை முடிஞ்சது. கடன் தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, எல்லா தொல்லையும் முடியும், இதோட போதும் முடிச்சுக்கலாம். சரி, இப்படி நான் பேசக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு டாபிக்கை என்னையே பேச வச்சு, இதுக்கு நடுவர் வந்து எங்க சார்பாக தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, அது நான் பேச வந்த தலைப்புக்கான தீர்ப்பாக இருக்கும். இல்லை அக்ரின்னு கொடுத்துட்டாருன்னா அதை நான் வாழ்க்கைக்கான தீர்ப்பாக இருக்கும். எந்த தீர்ப்பு கொடுத்தாலுமே நடுவருக்கு ரொம்ப நன்றின்னு தெரிவித்துக் கொண்டு, இருப்பதற்கு நல்ல இடமும் வாழ்வும் வளமும் தருவது அக்ரி தான். ஆனால் வளர்ச்சியை தருவது ஐடி, வளர்ச்சியை தருவது ஐடி என்பதை, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்பதை கூறிக்கொண்டு, இவ்வளோ பெரிய மேடையில் அமைதியாக இருந்து என்னுடைய பேச்சை கேட்டவர்களுக்கு, தூங்கிட்டீங்களான்னு தெரியல, அமைதியாக இருந்து என்னுடைய பேச்சை கேட்டவர்களுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்து நன்றி. தெரியுமா, 2 பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு இந்த சைடு இருந்து பேசினவங்க எல்லாம்